எக்ஸாம்ஸ் ரொம்ப பக்கமா வந்துருச்சு. இருக்க இந்த கொஞ்ச டைம்ல உங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லவா? நிறைய பேர் காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துருச்சு புதுசாக ஒரு பென் வாங்கலாம்னு. அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ண, அதாவது ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பெண்ணையும் உங்கள் மெயின் எக்ஸாம்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போங்க. இப்போது என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 1, எனக்கு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கே வராதுன்னு சொல்கிறவங்க உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை பிரிண்ட் லெட்டர்ஸ் மாதிரி ஒரு சாயலில் காட்டலாம். கம்ப்ளீட் பிரிண்ட் லெட்டர்ஸ்க்கு போகாதீங்க. நான் எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கர்சிவ் இல்லாமையும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை அழகாக தெரிய வைக்கலாம். டிப் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கே கடைசி பேஜ் வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு 1 to 6 பேஜஸ் வரைக்கும் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 6 லைன்ஸ்க்கு நல்லா நீட்டாக எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் எழுத முடியாது. அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அது மாதிரி தான். டிப் நம்பர் 3, கடைசி டிப் என்னன்னா, இன்னும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக்க பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ்க்கு அப்புறம் ஆன்சர் எழுதி முடிச்ச பிறகு டபுள் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. முக்கியமாக புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மறந்துட வேணாம். நான் சொன்ன டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஹேண்ட் ரைட்டிங் டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.